பிரியமானவர்கள் இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் எவ்வளவு முள்ளு புதைகள் கஷ்டம் இருந்தாலும் இந்த முள்ளு கஷ்டம் கிடையாது. எவ்வளவு துக்கம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் அவரை நம்பும் பொழுது நம்மை பாதுகாத்தே என்று சொல்கிறார். எப்படி ஆணை எப்படி கட்ட முடியும்? செங்கை எவ்வாறு செய்ய முடியும்? வாசனை திரைகள் எவ்வாறு? இதே போல பொற்களின் நடிகள் அநேக சோதனைகள் நடிகள் எசேக்கியேல் என்ற ராஜா இருந்தார். அநேகர் அவர்கள் துன்பப்படுத்தினார்கள், வேதப்பட்டார்கள். ஆண்டவர் அவருடைய வாசனை எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சல்களுக்கும் உள்ளங்களுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் தேவைகளுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவருடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் உலகத்திற்கு கலங்காமலும் இரு. ஆண்டவர் நான் எவ்வளவு பிரச்சனை பண்ணணும், அவங்க என்ன துன்பப்படுறாங்களோ அவருக்கு நீ பயப்படாமல் இரு அப்படின்னு ஆண்டவர் தேவைப்படுகிறார். இந்த முள்ளுகளுக்கு உள்ளதான் ரோஜாமலா இருக்கு. நான் பண்டுகள் அந்த முள்ளு எப்படிக்குமே அப்படி நினைச்சு தேவை கிடைக்காம இருந்தா அங்க போய் தேவை கிடைக்கிறது. எவ்வளவு மண்ணனை வாழ்க்கை முன்னேறணும், அநேக துன்பங்கள் வரும், அநேக கஷ்டங்கள் வரும். கஷ்டப்படாமல் யாரும் பெரியார் ஆக முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார். ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்தது அவர் தலையில அந்த முள் கிரீடத்தை வைத்தாங்க, அடித்தாங்க, குத்தினாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஆனாலும் அவரிடத்தில் வாசனை திறமைகள் பேசியது அப்படின்னா ஆண்டவர் எதுக்கும் கவலைப்பட திரும்பி பேசினாரா? வாய் பேசாத ஆட்டுக்குட்டி நம்ம அடிக்க போகுது, அது வாய் பேசினா நம்ம கூட வராது தெரியுமா? அதே போன்று மௌனமாய் வாய் திறாமல் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதன் ஆண்டவரத்தை எவ்வளவு முற்பது வந்தாலும் சிங்கத்தின் நடிவு வந்தாலும் இந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். 3வது நிறைய தெரிவிக்கிறேன். 12 முடியும். 12 தேவர்களுக்குள்ளே சர்ப்பங்களை எடுப்பாய், தேவர்களையும் இடிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமுமே கொள்வாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேவர்களையும் இடிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமுமே கொள்வாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவைகளுக்கு இந்த தேவைகளுக்கு கொடுக்கணும். இந்த கொடுக்கல விஷம் ஒட்டினா கை வீக்கம் நிறைய விஷம். அதே போல வேதம் என்ன சொல்லினா சிலை விட வாய் கொடுக்கையை காட்டிலும் அதிக விஷம் தெரியுமா? மனசை குத்துறாங்க பேசுவாங்க. பேசுறத பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே பதில். அதுதான் அந்த வாய் தேவைக்கு சமமாக மனிதனுடைய வாய் நாக்கை சொல்கிறார். தேவைக்கு சமமாக கொட்டியவர்கள் அவர்கள் பேசுகிறார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சத்தங்களையும் தேவர்களையும் விதிக்கவும் சத்தியனுடைய சகல வல்லமைகளையும்
ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு நாம் உயர்ந்த பிள்ளையாக இருக்கும்போது, ஆண்டவர் கீழ்படுத்தி நடக்கும்போது சர்வம் கொள்வதில்லை, தேவன் கொள்வதில்லை. ஆண்டவர் நம்மை சேதப்படுத்தாதவர்களை பாதுகாப்பார். அவருடைய வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாடையிலேயே அவர்களை ரட்சிப்பார். யாருக்கு பயந்தவர்களை? ஆண்டவருக்கு பயந்தவர்களை கர்த்தர் தூதனை அனுப்பி சூழ பாடையிலே வேகம் உடனே வந்து பின்னல் வேகத்தில் வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்க யார் சொல்றாரு? தேவ தூதனை அனுப்பி நம்மளை தப்புவிட்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஓநாயகன் பிள்ளை ஓநாயகன் பிள்ளை இன்னைக்கு அநேக ஓநாயகன் நறுக்கி இறக்காரு கிடைக்கிற நாள் சொல்லிடுவாங்க ஐயா. இந்த ஓநாயகன் காவிரி நல்ல பார்த்துருக்கீங்க. அங்கே இந்த சிங்கம் இருக்குது. சிங்கம் வந்து யானை எவ்வளவு பாட்டு யானை எவ்வளவு வேதம் இருக்கு. ஒரே தமிழர் யானை ரத்தத்தை அப்படியே யானை அப்படிங்கிற உணர்ச்சி. சிங்கத்துக்கு பண்ட கூர்மை எழுதுக்காரு. மண்தனை படம் பிடிக்க வேதம் புரியுது. கூர்மையில் நம்ம பேச்சு வந்து அப்படி ஈட்டிகளும் பற்களும் ஈட்டிகளை சங்கீத காலத்தில் சிங்கத்தின் பற்கள் யானையை அப்படியே கடிச்சு ரத்தம் போயிட்டா மாம்சத்துக்கு உயிர் ரத்தத்தில் இருக்கு. ரத்தம் போனதான் சிங்க யானையால் உடஞ்சி. இதே போல ஓநாயும் ஆட்டுக்குட்டி எதை பார்த்தாலும் உடனே கிடைக்கும். இந்த ஓநாயின் குட்டிகள் கொடுத்து ஆனாலும் இந்த ஓநாயின் கூட்டங்கள் அழிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டி பாதுகாப்பு ஆட்டை மேற்கொண்டு ஓநாயோட ஒன்றாம். ஆனாலும் ஆட்டுக்குட்டியின் இனம் அழிவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். எத்தனை ஓநாயம் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வாசிங்கள் லூக்கா 10:3 லூக்கா 10:3 வாசிங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் நம்மை அனுப்பும் பொழுது ஓநாய் வந்தாலும் சிங்கம் வந்தாலும் பொருட்கள் இருந்தாலும் புதர் இருந்தாலும் எது இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது பக்தி உள்ளவரை கலங்காதே, பக்தி உள்ளவரை கலங்காதே, கலங்காதே, தீங்காதே. இதோ நான் தேவன் முன்னோடு இருக்கிறேன். ஆறுகளை கிடக்கும் பொழுதே அவை செயல்படுகிறது. அக்கினி நடந்தாலுமே அவிழ்ந்து போக மாட்டார் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆகவே நாம் நிறைய இருக்கு, ஆனால் நேரமாகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு. வாழ்க்கை பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, வருத்தத்திற்கில்லை, சொந்திருக்கிறவர்களை பாவத்திற்கிடவில்லை, சாபத்திற்கிடவில்லை, சாத்தானுடைய தொந்தரவு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எப்பொழுது ஆண்டவருக்கு பயணி நடக்கும் பொழுது அது மட்டுமல்ல பொன்னான ஒரு இடத்தை கேட்கும் ஓரம் தேவையான யாரும் எழுதிட்டு பக்கம் 55 வாரம் 150 பக்கம் 55 வாரம் 152 முத்தோடு போல எங்க போடுதே முத்தி சைக்க பரமாமி முத்தோ